ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல்ஸ் ஃபார் தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கார் வாங்கியிருந்தால் மஸ்ட் ஆக்சசரிஸ் பொருள்னு சொல்லிட்டு சில பொருள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். கார் வச்சுருந்தா கண்டிப்பாக தேவை உள்ள ஒரு பொருள். நான் என்ன பொருள் கட்டுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அகாரோ பிராண்ட்லேருந்து வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கோம். ஏன்னா கார் வாங்கினா இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், உள்ளே இன்டீரியர் க்ளீன் பண்ணுறதே அது பெரிய ப்ராசஸ் அது. அதனால் நம்ம இதோட ப்ரைஸுமே கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 1300 rupees தான் வரும். நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கனெக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இது நம்ம இஞ்சி எடுக்கல, நம்ம உள்ள கையெல்லாம் போகல அப்படின்னா இந்த வேக்கம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு செம்ம யூஸ்ஃபுல் மேட்டர் இருக்குது, நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் பாஸ் வந்துட்டார். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர். ஸோ அந்த வேக்கம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஆனு ஆஃப் அவ்வளோதான், ஒரே சுவிட்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது 15 மீட்டரோ 14 மீட்டருக்குள்ள ஒரு லென்த் உள்ள வயரு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா காரில் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் இந்த வயரை. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க. இதுவுமே இந்த ஒரு மெல்லிசான ஒரு இடம் அளவாக நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அண்ட் இதுக்கு அடுத்து இது பார்த்தீங்களா, ப்ரஷ் வச்சு வருது. இன்கேஸ் ரொம்ப டஸ்ட் இருக்குது, நம்ம இது க்ளீன் பண்ணி பண்ணோன்னா இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணோம். ஆனால் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருந்தாங்கன்னா சில இடத்துல ஸ்க்ராட்ச் விழுகாதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இதான ஹார்டான ஸ்பேஸில் யூஸ் பண்ணுங்கள், சாஃப்டான ஸ்பேஸில் யூஸ் பண்ணாதீங்க, கோடு விழுந்துடும். அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து குட்டி ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரஷ் எதுக்குன்னா நம்ம ஆக்சுவலாக இதை கழட்டிக்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த ஏர் ஃபில்ட்ரு மாதிரி இருக்கா, பைக்குக்கெலாம் வரும்ல ஏர் ஃபில்ட்ரு, அதே டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்க டஸ்ட்டை நம்ம இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. நம்ம திருப்பி அதேமாதிரி இது பண்ணிக்கலாம், ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா காரில் டஸ்ட் இருக்குது, நான் வேக்கம் பண்ணி காட்டுறேன். அண்ட் காரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இல்லை, நானே கொஞ்சம் டஸ்ட் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன். காரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டோட அளவு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த வேக்கம் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வெறும் பேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதிலே ஒரு வார்னிங் வந்துடும், கொஞ்ச நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாலே காரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேட்டரி ட்ரைன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கியா கேரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் சாக்கெட்டு, இது பார்த்தீங்கன்னா 12 volt சாக்கெட்டில் வந்துடும். ஸோ இந்த சாக்கெட்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே தூக்கி விட்டு சிம்பிளாக இப்படி சொருக போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வேலையில் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளச்சை ஃபுல்லாக மிச்சு, பிரேக்கையும் மிச்சு, நியூட்ரல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான், கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது ஒர்க்காக தான் நம்ம பார்ப்போம். சவுண்டு பார்த்தீங்களா? அண்ட் இதில் டஸ்ட்டை நான் இப்போ நான் வேக்கம் பண்ணி காட்டுறேன், தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக போய் இதுவே அடைச்சிக்கிச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சக் பண்ணி எடுத்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு டியூப் சொன்னேன், அந்த டியூப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் ஃபேமிலி மெம்பர் நான் அந்த குப்பையை திருப்பி நான் இதுக்குள்ளே கொட்டுறேன். இது மாட்டும் போது கரெக்டாக அந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த அளவே கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு கனெக்ட் பண்ணி கரெக்டாக மாட்டினீங்கன்னா தான் இது உட்காரும், இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உட்கார மாட்டேங்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்குக்கு வர ஓஸ் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம ஒரு நாபில் இதை கனெக்ட் பண்ணிடலாம். இது ஏதோ ஒரு எண்டு கனெக்ட் ஆகும், ஒரு ரெண்டு அசால்ட்டாக உள்ளே உட்காந்துக்கும். ரெண்டு தான் இது பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக உள்ளே உட்காந்துக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, உள்ளெல்லாம் போக முடியாதுன்னா இதை ஆன் மட்டும் பண்ணி வச்சுட்டு தெரியுதா, கம்ப்ளீட்டாக சக்கிங் பவர் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக சக் பண்ணி முடிச்சு வச்சு பாருங்கள். ஸோ ஒரு டஸ்ட்டுமே இல்லை, ஈஸியாக நம்ம இதை டிஸ்மேண்டில் பண்ணி இதில் இருக்கிறத
அவ்வளோ எல்லா குப்பையுமே இதில் வந்துச்சு. இதை போய் ஒரு டஸ்ட்பினில் கொட்டிட்டுனா அவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இஞ்சி எடுக்கல, இதுக்குள்ளே போகாததெல்லாம் இந்த மாதிரி நாபு. அடுத்து நான் சொன்னேன்ல, அந்த நாபில் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வேக்கம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதோட பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்கேஸ் வாங்குறவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே போய் செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.